ஹாய் மக்களே, எப்போ போல் இன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்சிட்டேன். பெரிய குழந்தைங்களுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டேன். வாசல் கழுவி கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி சூரியனார் சீக்கிரமே வந்துட்டார். இன்றைக்கி 6 மணிக்கு எல்லாம் போட்டுட்டு பாலை காய்ச்சறதுக்காக உள்ளே போயிட்டு அரிசியை ஊற வச்சுட்டு சாதம் கழுவி வச்சுட்டேன். அதே நேரத்தில் காஃபியும் ரெடி ஆகிடுச்சு. அவருக்கு காஃபி கொடுத்துட்டு அவரை வேலைக்கு அனுப்பிச்சாச்சு. அவரும் ட்ரைனிங்கு கிளம்பி போயிட்டார். நானும் குடிச்சிட்டு பின்னாடி தண்ணியை விட்டுட்டு செடிங்களுக்கு பார்த்தா சூரியனார் கரகரன்னு வந்துட்டார். அவருக்கு ஒரு பெரிய குட் மார்னிங் சொல்லிவிட்டு நேராக அங்கேருந்து நேராக கிச்சனுக்கு தான் வந்தேன். நேராக இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியலும் தக்காளி தொக்கும் பண்ணலான்னு இருக்கேன். பாருங்கள், அவர் எவ்வளோ அழகாக பிரகாசிக்கிறாரு. சாதமும் அதுக்குள்ளே கழுவி வச்சதால் கொதி வந்துருச்சு. அதே பக்கத்து அடுப்பில் தக்காளி தொக்கும் பண்ணிட்டேன். அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் போட்டு தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு திரும்பறதுக்குள்ளே சாதமும் ரெடி ஆகிடுச்சு வடிக்கிறதுக்கு. அதனால் அதையும் தொட்டு பார்த்து வடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சு வடித்தாச்சு. அதுக்கப்புறமா அது முட்டை ஆம்லேட் ஊற்றினேன். முட்டை ஊற்றிட்டு மிளகுத்தூள் போட்டு பொடி உப்பு போட்டு வெங்காயம் 2 தறி கட் பண்ணி போட்டு முட்டை ஆம்லேட்டும் ரெடி. அதுக்குள்ளே தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அதையும் ரெடி பண்ணி வச்சு சாதத்தை வடித்து எடுத்ததால் தக்காளி போட்டு நான் கலரில் சாதமாக தனியாகவே அதை கொடுத்துட்டேன். முட்டை தொக்கோடு முட்டை ஆம்லேட்டோடு சேர்த்து. இன்றைக்கி ராகி மாவு தோசை ஊற்றினேன். ராகி மாவு பச்சரிசி மாவுலாம் கலந்து தோசை அதை வச்சுட்டு இந்த தக்காளி தக்கையை அதுக்கும் தொட்டுக்கிறதுக்கு வச்சாச்சு. நல்லா 2 தோசை வச்சு டிஃபன் பாக்ஸில் தம்பிக்கு கட்டி கொடுத்துட்டேன். அதுக்குள்ள தக்காளி தொக்கும் ரெடி ஆகி போச்சு. இன்றைக்கி தாங்க லஞ்சு. டிஃபன் பாக்ஸில் சுட சாதம், தக்காளி தொக்கு, வெண்டைக்காய் பொரியல், முட்டை ஆம்லேட்டு, தோசையும் தக்காளி தொக்கும் தான். வாங்க சாப்பிடலாம்.